தென்காசியில் நிலத்தை வாங்குவதற்காக 21 லட்சம் ரூபாய் இருப்பதாக கூறி 500 ரூபாய் பணக்கட்டுகள் கொடுக்கப்பட்ட நிலையில் பத்திரப்பதிவுக்கு பிறகு அந்த பணத்தை நில உரிமையாளர் பார்த்தபோது 40,000 ரூபாய் மட்டுமே இருந்துள்ளது. 500 ரூபாய் கட்டுகள் இடையே 10 ரூபாய் தாள்களை வைத்து ஏமாற்றியது எப்படி? தென்காசி மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரிடம் 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்துள்ளார். அந்த கடனை திருப்பி தர முடியாத சூழலில் ராஜ்குமார் மேலகரம் பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான 4 சென்ட் நிலத்தை 25 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடிவு செய்ததாக தெரிகிறது. இதில் கடன் தொகை 4 லட்சத்தை கழித்து கொண்டு மீதம் 21 லட்சம் ரூபாய் தருவதாக பேசி முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தென்காசி 2ஆம் எண் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இதற்கான பத்திரப்பதிவு நடந்துள்ளது. பத்திரப்பதிவின் போது செந்தில்குமார் 21 லட்சம் ரூபாய் பணக்கட்டுகள் அடங்கிய பையை ராஜ்குமாரிடம் கொடுத்துள்ளார். பணப்பையை வாங்கி பணக்கட்டுகளை பார்த்தவர் நம்பிக்கையின் அடிப்படையில் ராஜ்குமார் பணத்தை எண்ணி பார்க்காமல் பத்திரப்பதிவு செய்த பின்னர் வெளியே வந்து ரூபாய் நோட்டுகளை சரிபார்த்துள்ளார். அப்போது அதில் ஒரு 500 ரூபாய் கட்டை எடுத்தபோது அதில் மேல் பகுதியில் மட்டும் 500 ரூபாய் நோட்டை வைத்துவிட்டு கட்டின் உள்ளே 10 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மற்ற 500 ரூபாய் கட்டுகளை பிரித்து பார்த்தபோது அதிலும் அதேபோல் இருந்துள்ளது. 21 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலையில் 500 ரூபாய் நோட்டுகளுடன் 10 ரூபாய் நோட்டுகள் வைத்து 40,000 ரூபாய் மட்டுமே இருப்பது தெரிய வந்துள்ளது. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த ராஜ்குமார் தொலைபேசியில் செந்தில்குமாரை அழைத்த போது அவரது மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது. வேறு ஒரு எண் மூலம் தொடர்பு கொண்ட போதும் இது பற்றி நீ போலீசில் புகார் செய்தால் உன்னை கொலை செய்து விடுவேன் என செந்தில்குமார் மிரட்டியதாக ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். 25 லட்சம் ரூபாய் 4,40,000 ரூபாய் கடனுடைய தொகை, மீதி 21.5 லட்சம் ரூபாய் பணத்தை மீதி தரம்னு சொல்றாரு. அதுல இந்த 500 ரூபாய் நோட்டு மீதி 10 ரூபாய் கட்டே அவர் கொடுத்துட்டு போறாரு. ஒரு சாக்கு மூட்டையில கட்டி 21.5 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிருக்காங்க. இது போன் பண்ணி கேட்டதுக்கு ஊர்ல சமுதாயத்தில் வச்சு நான் பண்ணிக்கிறேன், அவருடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீ இது மீது கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்ல கொடுத்தீங்கன்னா நாங்க உன்னை வெட்டிடுவோம் கூத்திடுவோம் சொல்லி 100 மூலமா இவர் தகவல் கொடுத்திருக்காரு எஸ்பி ஆபீஸுக்கு. நடந்த உடனே பிளஸ் காவல்துறை தென்காசி காவல்துறை ஆய்வாளருக்கு ஒரு புகாரும், தென்காசி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் தென்காசி மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் தென்காசி மாவட்ட பதிவாளர், தென்காசி மாவட்ட சார் பதிவாளர் ரெண்டுக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமான ஆவணங்களும் நகலும் இந்த சார் பதிவாளர் இணைய தூக்கு வேறொரு நபர் மூலம் மீண்டும் தொடர்பு கொண்ட செந்தில்குமார் ஊர்க்கூட்டம் போட்டு இது குறித்து பேசி முடிவு செய்து கொள்வோம் என கூறியுள்ளார். அதன் பிறகும் பணம் கிடைக்காததால் போலீசில் ராஜ்குமார் புகார் அளித்துள்ளார். இது குறித்து தென்காசி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே இருவருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்துள்ள நிலையில் உண்மையிலேயே செந்தில்குமார் மோசடி செய்தாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக செந்தில்குமாரிடம் விளக்கம் பெற தொடர்பு கொள்ள முயன்றபோது அவரது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. 500 ரூபாய் கட்டுகளுக்கு இடையே 10 ரூபாய் தாள்களை வைத்து 21 லட்சம் ரூபாய் நூதன மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தென்காசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.